வந்து ஒரு அமைச்சர் வந்து திடீர்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. இது சாதியை சேர்ந்தவர், எந்த வகுப்பை சேர்ந்தவர் என்கின்ற ஒரு ஆராய்ச்சிக்கு செல்லாமல் இந்த அறநிலைத்துறையிலேருந்து இந்த இப்போ சார்பா வந்து அறநிலைத்துறை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில பேட்டியில நீங்க அது உண்மையா ஒரு தேவையில்லாத ஒரு துறை என்னை பொறுத்த வரைக்கும். துறைகள்ல ஒண்ணு சொல்ல போனா அறநிலைத்துறை ஒண்ணு. அவங்க டிக்கெட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த நிவேத்தியம் அந்த பலகாரம். வணக்கம். மக்கள் மனதில் நிகழ்ச்சிக்காக அரசியல் ஆலோசகர் சமூக ஆர்வலருமான ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்கள் இன்று நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ அறநிலைத்துறை சார்பா வந்து ஒரு அமைச்சர் வந்து திடீர்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏகள்லாம் வந்து அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சு பொருளா ஆக்கியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? பெரும்பான்மையான ஒரு ஆதரவோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு அரசு. இதில் வந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர், எந்த வகுப்பை சேர்ந்தவர் என்கின்ற ஒரு ஆராய்ச்சிக்கு செல்லாமல் அவருடைய செயல்பாடுகளை பற்றி மட்டும் தான் நாம் சிந்திக்க வேண்டும். திருச்செந்தூரில் கட்டணம் இல்லாமல் அங்குள்ள அர்ச்சகர்கள் ஆயிரக்கணக்கில் வாங்கி கொண்டு சாமி தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்த குறையை எப்படி தீர்ப்பது என்று மக்கள் மனதில் வெகு காலமாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு அந்த அர்ச்சகர்கள் இந்த பொதுமக்களிடமும் ஆன்மீகவாதிகளிடமும் தவறாகவும் முறையற்ற செயல்களிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். அது அமைச்சர் தன்னை அமைச்சர் என்று காட்டிக்கொள்ளாமல் சென்று அங்கு தரிசனத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த அர்ச்சகர் அவரிடம் பணத்தை பெற்றுக்கொள்கிறார். அந்த பணத்தை அவர் ஜிபே பண்ணுகிறார். அதுக்கப்புறம் அந்த அலுவலகத்தில் அமர்ந்து அர்ச்சகர்களையும் அதுக்கு துணை போன காவலாளிகளையும் அலுவலகத்தில் உட்கார்ந்து அதுக்கு தகுந்தபடி நடவடிக்கையும் அவர் எடுக்கிறார். இது வந்து பாராட்டக்கூடிய ஒன்று. இதை முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவறாக பேசுவது ஏற்புடைய செயல் அல்ல. ஐயா, இப்போ அறநிலைத்துறையிலேருந்து இந்த இப்போ சார்பா வந்து அறநிலைத்துறை தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில பேட்டியில நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாங்க, அது உண்மையா ஒரு தேவையில்லாத ஒரு துறை என்னை பொறுத்த வரைக்கும். ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நவீனமான தொலைத்தொடர்பு இருக்கிறது, எல்லாம் பண்ணலாங்க. நீங்க கோயிலை மூணா பிரிங்க. பெரிய கோவில்கள், நடுத்தர கோவில்கள், கிராம கோவில்கள், இதை பிரிங்க. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் என்னென்ன கோயில் வருதுன்னு பாருங்க. அது சொல்லி மாறாதுங்க. அங்க உள்ள குறைகள் எல்லாம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா மக்களுக்கு முக்கால்வாசி கோயிலில் வந்து கோவிலுக்கு உள்ள போகும்போது கைகால்களை சுத்தம் பண்ணிட்டு போகணும். எந்த கோயில்ல தண்ணி வசதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தண்ணி வசதி இல்லை, கழிப்பிட வசதி கிடையாது கோயில்கள்ல. இப்படி இருக்குது. அப்புறம் வருமானம் வந்து உங்களுக்கு அதிகமாக வர்ற துறைகள்ல ஒன்று சொல்ல போனா அறநிலைத்துறை ஒண்ணு. அவங்க டிக்கெட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த நிவேத்தியம், அந்த பலகாரங்கள், அதுக்கப்புறம் அர்ச்சனை சீட்டு, அப்புறம் நுழைவுக்கு வந்து சிறப்பு தரிசனம், இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் தேவையே இல்லாத ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பண்டைய காலத்துல இருந்து குடும்பத்துல வந்து குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு நிலம் எழுதி வச்சவங்களும் இருக்கிறாங்க. குழந்தை இல்லாம எனக்கு வாரிசு இல்லை, என்னோட சொத்துக்களை வந்து நான் கோவிலுக்கு எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லி எழுதி வச்ச சொத்தெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்ப யாருடைய ஆக்கிரமிப்புல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்து இதுல லட்சக்கணக்கான கோழிகள், ஆயிரக்கணக்கான கேள்விகள் நமக்கு தொடர்ந்து வரும். அறநிலைத்துறைங்கிறது வந்து அரசாங்கமே எடுத்து செய்யணுமே தவிர இதுக்கு தனியா ஒரு துறை அப்படிங்கிறது அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்கள். ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. ஏற்கனவே அறங்காவலர் வந்து நம்ம நியமிக்கிறோம்.
இதெல்லாம் விட அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மாவட்டத்தில் உள்ள திருக்கோயில்களை வந்து நிர்வாகத்தை வந்து மேற்பார்வையிடலாம். இதுக்கு மேல அறநிலைத்துறையினுடைய என்ன உங்களுக்கு நீங்க அதிகாரிகளை நியமிக்கிறீர்கள், செயல் அலுவலர்கள் அப்படின்னு இருப்பாங்க. இதை வந்து பார்த்துக்கலாம். இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகலாம். இல்லை மற்ற துறை அமைச்சர்கள் கூட இதை கவனிக்கலாம். அறநிலைத்துறை அப்படின்னு ஒரு தனியா வந்து ஒரு இலாக்கா இது வந்து தேவையில்லாத ஒண்ணுங்க. இப்போ இந்த அமைச்சர் திருச்செந்தூர் மட்டும்தான் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. மற்ற கோயில்கள், பழனி, இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் வந்து செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா போவாங்கங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 20-25 நாள் ஆகுது. முதல்ல எந்த கோயில்ல அதிகமா ஊழல் நடந்தோ, எந்த கோயில் வந்து மக்கள் கவனத்துக்கு கொண்டு போனாலும் அதுக்கு போயிருக்கிறாரு. அடுத்துக்கு பழனிக்கு போகலாம், அடுத்துக்கு மதுரைக்கு போகலாம், அடுத்து ராமேஸ்வரம் போகலாம். ஒரு கோயில போவாங்க சார். அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லணும் தேவையில்லை. ரொம்ப சிறப்பா செய்யறாங்க அவங்க. இப்போ உங்களுடைய இந்த அறநிலைத்துறையில இருந்து எடுத்துட்டு அரசு சார்பா வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த அறநிலைத்துறை வந்து அரசு சார்ந்து தானே இருக்கிறது அப்படின்னு சொல்லி முந்தைய ஆட்சியில இருந்து தானே அவங்க அறநிலைத்துறை வந்து திராவிட கழகத்துல இருந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த அறநிலைத்துறையே தேவையில்லை அப்படின்றீங்க. மாற்று வழி என்ன இருக்கு? நீங்க அறநிலைத்துறைன்னு ஒரு தனியா ஒரு இலாக்கா வச்சு அதுக்கு ஒரு அமைச்சர் போட்டு அதெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் தேவையில்லை. இதுல வந்து செயலாளர்கள் இருக்கிறாங்க தலைமைச் செயலகத்துல, அவங்க பாத்துக்குவாங்க. மாவட்ட ஆட்சியர் பாத்துக்குவாரு. வேணா நீங்க வந்து அறங்காவலர்னு போடுங்க. அறநிலைத்துறை வேணும். அறங்காவலருங்க வந்து யாரும் ஆன்மீகம் இருக்கலாம், பொதுமக்கள் இருக்கலாம், நன்கொடையாளர்கள் இருக்கலாம். இல்லைன்னா இன்னும் சிறப்பா செய்யணும்னா ஆதீனங்கள் நிறைய இருக்குது. ஆதீனத்தையும் கலந்துங்க. நீங்க ஆதீனத்தை கலந்து ஒரு ஆதீனம், தருமபுரம் ஆதீனம் இருக்காங்க, திருவாரூர் ஆதீனம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆதீனம், மதுரை ஆதீனம் இருக்கிறாங்க, குன்றக்குடி ஆதீனம் இருக்காங்க. இது மாதிரி ஆதீனத்தெல்லாம் கலந்துங்க. அவங்களையும் கலந்து செய்யுங்க. இதுக்கு வந்து அறநிலைத்துறை அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா அது ஊழல தாங்க, ஊழலுக்கு வழிவகுக்கும். பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் மிகுந்த சிரமத்தை கொடுக்குங்க. அது நாளடைவுல வந்து மறுபடியும் நீங்க வந்து ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் மீறி தவறு பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறாங்க மக்கள். வந்து கோயில்கள்ல வந்து ஆக்கிரமிப்புலாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. முந்தைய ஆட்சியிலையும் சரி, அதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் சரி. இப்போ வந்து ஆக்கிரமிப்புலாம் இந்த அரசு வந்து நிறைவேற்றி தருமா? ஆமாங்க. இது அவங்க அடுத்தடுத்து அதுக்கு ஒரு குழு நியமிப்பாங்க. கோயில்களுக்கு வந்து தர்மத்துக்கும் தானத்துக்கும் நான் முதல்ல சொன்ன பிரகாரம் வந்து நிறைய நன்கொடைகளை கொடுத்துருப்பாங்க, இடம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து தானமா வந்த சொத்து. ஏற்கனவே கோயிலுக்குன்னு உண்டான சொத்து ஆங்கிலேயர் காலத்திலேருந்து, இந்த கோயில் கட்டப்பட்ட காலத்திலேருந்து சில சொத்துக்கள் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து அந்த சொத்தோட மதிப்பு வந்து விலை கூடி போச்சு. அது இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கும் பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கும் குறைந்த வாடகை, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. 2 ரூபா 5 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்ததா சொல்லி நான் கேள்விப்படுறேங்க. அதனால வந்து அந்த வாடகையெல்லாம் திருத்தம் பண்ணணும். ரொம்ப நாள் ஆக்கிரமிப்புல இருக்கிறத மாற்றணும். கோவிலுடைய நலன் கருதி கோவிலுடைய பாதுகாப்புக்காக சில ஆக்கிரமிப்புகளை கண்டிப்பா வந்து அது வெளியேற்றி தாங்க ஆகணும். இதுல வந்து நிறைய வந்து ஆட்சியாளர்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கோவில் சொத்தை தங்கள் பேருடைய கூட மாற்றி அமைத்த சில இடங்களும் இருக்குதுங்க. அது வந்து அரசாங்கம் தான் அதை முடிவு பண்ணி கண்டுபிடிச்சு செயல்படுத்தணுங்க. நன்றிங்க ஐயா. இந்த நிலையத்திற்கு வந்து பேட்டியளித்தமைக்கு நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.